ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இந்த அல்டோ 800 இந்த கார்டு ரிவ்யூவை பற்றி பார்ப்போம். ரிவ்யூன்னு சொன்னால் பிராண்ட் நியூ இல்லை, ஒரு 90,000 கிலோமீட்டருக்கு பிறகு இந்த வெஹிக்கிள் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வாகனத்தை நாங்கள் செகண்ட் மார்க்கெட்டில் வந்து வாங்கலாமா என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாக பார்க்க போனோம்னு சொன்னால் 92 இப்போ நான் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் 92,309 கிலோமீட்டர் இன்றைய வரைக்கும் ஓடி இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து வெஹிக்கிளில் எந்த ஒரு பெரிய மேஜர் இஷ்யூஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு இந்த வாகனம் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனை இப்போ வரைக்கும் தந்துகிட்டுருக்கு. நாங்கள் வளமையாக சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள்னு சொன்னால் கார் டயர்ஸ் வந்து நாங்கள் 2 தடவை மாற்றிருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து அதுவும் மாற்றிருக்கிறேன். மற்றும்படி பெருசான்னு சொல்லி பெரிய செலவுகள் வந்து இந்த வெஹிக்கிள் இப்போ வரைக்கும் தரல. என்ஜின்லேயும் வந்து எந்த ஒரு சின்ன இஷ்யூ கூட இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாகனத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரோம். மெயின்டைன் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு டைம் வந்து என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி பிரேக் ஆயில் பார்க்குறது, மற்றது கியர் ஆயில் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஒழுங்காக பார்த்துட்டு வரக்குள்ள வாகனத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ஒரு காமனான விஷயம். இப்போ வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்போ செகண்ட் மார்க்கெட், இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து வாகனங்களோட விலைகள் கொஞ்சம் கூட இருக்கிறதால நீங்கள் செகண்ட் மார்க்கெட் ட்ரை பண்ணக்குள்ள இந்த பட்ஜெட் ப்ரைஸில் வந்து ஒரு 35-40 லட்சத்துக்குள்ள ஒரு வாகனம் செகண்ட் மார்க்கெட்டில் வாங்குறேன்னு சொன்னால் அந்த ஆல்டோ வந்து அந்த விலையில் தான் இப்போ போய் கொண்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கக்குள்ள இந்த செகண்ட் மார்க்கெட்டில் இந்த அல்டோ வெஹிக்கிள் வந்து வாங்கலாமான்னு சொன்னால் கட்டாயம் வாங்கலாம். ஒரு பிலோ 100,000 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1,00,000 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே நீங்கள் அந்த வாகனத்தை வாங்கினா கூட உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாகனத்தை நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த வாகனத்து என்ஜின் எல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கக்குள்ள இதை தரும். வாகனத்தை வந்து சரியாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த அல்டோ 800 இந்த வாகனம் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு நம்பி இந்த வாகனத்தை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனம் வாங்கினாலும் அதில் முக்கியமான விஷயமா அதில் மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒழுங்காக வந்து வாகனத்தை மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னால் வாகனத்தில் சில பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கவனத்தில் வைக்கிறது முக்கியமான விஷயம். இந்த அல்டோ 800 இந்த வெஹிக்கிள் ஸ்பெஷல்னு சொன்னால் இதில் டிரைவர் சைடில் ஏர் பேக் இருக்குது. 2017 மாடல். இந்த 17 மாடல் வாகனங்களுக்கு வந்து 800 அந்த மாடலுக்கு வந்து ஏர் பேக் இருக்குது. இதுக்கு முதல்ல வந்து அல்டோ 800 LXi என்ற மாடல் வந்து இதுக்கு முந்தி வந்தது. அதில் வந்து ஏர் பேக் இல்லை. ஆனால் ரெண்டுமே வந்து நல்ல வெஹிக்கிள் தான். LXiயும் வந்து 800 வந்து சேம் ஃபங்க்ஷன் தான். அதில் மைலேஜாக இருக்கட்டும், அதில் ஃபங்க்ஷன் எல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். நீங்கள் LXiயும் வாங்கலாம். அல்டோ 800 இந்த வெஹிக்கிளும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பயப்படாமல் வாகனத்தை வாங்கலாம். வாகனத்தை வாங்க முந்தி வாகனம் சரியாக வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கா, இன்ஜின் அதில் வந்து நாங்கள் செக் பண்ணி வாங்கினோம்னு சொன்னால் மிகவும் நல்லது. ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள்னு சொன்னால் அல்டோ சொல்லலாம். இதுக்கு வந்து இப்போ 2025ஆம் ஆண்டில் வந்து இந்த வெஹிக்கிள் 800 வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஸ்ரீலங்காவுக்கு இம்போர்ட் பண்ணப்படலை. அதுக்கு பதிலாக அந்த அல்டோ K10 என்ற வெஹிக்கிள் ஒன்று இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கு வந்து ஏர் பேக் 6 ஏர் பேக்லாம் வச்சு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் அந்த வெஹிக்கிள் கொடுக்குது. அதில் மேனுவலும் ஆட்டோ கியரும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னும் ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்சவரை இன்னும் லான்ச் பண்ணப்படலை. அது வந்து என்ன சொன்னால் அதுவும் ஒரு பட்ஜெட் வாகனமாக இருக்கும். மற்றும்படி ப்ரைஸஸ் வந்து ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் கூட இருக்கிறதால நீங்கள் இந்த செகண்ட் மார்க்கெட் ட்ரை பண்ணக்குள்ளே இந்த அல்டோ வெஹிக்கிளில் வந்து கட்டாயம் வாங்கலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல போனாலும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்ல போனாலும் ஒரு குறைஞ்ச காஸ்ட் தான் நமக்கு தரும். மற்ற வெஹிக்கிள்களை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வாகனம் வந்து பெரிய காஸ்ட்டுகளை தராது. செலவுகள் வந்து சரியான குறைவு. சிட்டி டிரைவுக்கு சரி, ஒரு அளவான ஒரு தூரம் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரே அடியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இந்த வாகனம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரும். ஏன்னு சொன்னால் இது வந்து இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 800 cc. அதால் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் ரோட்டில் ட்ரைவ் பண்ணக்குள்ளே கட்டாயம் தரும். ஸோ இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.